வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளுக்கு நமக்கு கேரண்டி அல்லது வாரண்டி கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு வகையாக திருப்திப்படுகிறோம். நம்முடைய இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது என்று சொன்னால் சரி, ஓரளவு நாம் சமாளித்து கொள்ளலாம் என்று ஒரு சின்ன திருப்திப்படுகிறோம். பேங்க் பேலன்ஸ் நமக்கு நிறையா இருக்கிறது என்று சொன்னால் அதனாலே திருப்திப்படுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு நிரந்தரமான திருப்தியோ ஒரு நிரந்தரமான பாதுகாப்போ கிடையாது. இன்றைக்கு அநேகர் முகத்திலே சிரிப்பு இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்திலே கவலை, துக்கம், வருத்தம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த விடுதலை எதிலிருந்து விடுதலையாவதை குறிக்கிறது என்பதை சிந்திக்கும் போது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதன் விடுதலையாக வேண்டியவனாக இருக்கிறான். மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். குடிப்பழக்கத்திற்கு இன்றைக்கு நம் தேசத்திலே அநேகர் அடிமைப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களால் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. இதேபோல் அநேக பாவ பழக்க வழக்கங்கள் மனிதனை அடிமைப்படுத்தி இருக்கிறது. விடுதலை பெற முடியாததினாலே, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனாலே அவர்கள் நிம்மதி இல்லாதவர்களாய், கவலையும் துக்கமும் வருத்தம் நிறைந்தவர்களாய் ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து மனிதனை விடுதலையாக்கத்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு மன்னிப்பை, விடுதலையை, சமாதானத்தை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மெய்யான விடுதலை உண்டு. எதிலிருந்து விடுதலை? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவத்துக்கு வரப்போகிறதான நீதியான தேவ தண்டனையிலிருந்து விடுதலை. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், தேவனோடு கூட நித்தியம் தொடர்புள்ளவர்களாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உலக வாழ்க்கை முடிந்த பிறகும் தேவனுடைய ராஜ்யத்திலே நித்தியம் நித்தியம் ஜீவிக்கும் நித்திய ஜீவனை அவர்கள் பெறுவார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.